வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் மெட்ராஸ் டிரைவர் vlog சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா பசங்களுக்கான பதிவு தாங்க இது. பசங்க படிக்கிறாங்க, போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, டியூஷனுக்கு போகிறாங்க. இப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வெளியில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறேங்க. வெளியில் எங்கே போகிறோம்னா ஆகஸ்ட் 14, 15, 16 இந்த 3 தேதிகளில் மகாபலிபுரம் அங்கே நடக்குதுங்க இந்த ஃபெஸ்டிவல். அங்கே தாங்க கூட்டிக்கிட்டு போகிறேன் பசங்களை. இப்போது ஃபேமிலியும் நீங்களும் எங்களோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம் வீடியோ. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. வாங்க இப்போது நம்ம ஆட்டோவில் தாங்க போகிறோம் அந்த இடத்துக்கு. பசங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு எப்போ போகிறோம்னு கேட்குறாங்க, எந்த இடம்னு. நான் சொன்னேன், அங்கே காத்தாடி விடுவாங்க கலர் கலராக அப்படின்னு. காத்தாடி விடுவாங்கன்னு சொன்ன உடனே உங்கள் 2 பசங்களுக்கும் நாங்களும் விடுவோம், வாங்க போகலாம், சீக்கிரம் வாங்கன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டாங்க. இப்போ நம்ம பாடி பிரிட்ஜிலேருந்து இறங்கிட்டு இருக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின், இது ட்ரெயினோட பெட்டி. இங்கே ஐநாவரம் ஷெட்டில் ரெடி பண்ணி இங்கே ஓரத்தில் விட்டுருக்காங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து சென்ட்ரலுக்கு போகுங்க. இப்போ நம்ம ஆளுநர் மாளிகைக்கு வந்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பி இது அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி. இது வழியாக போய் டைட்டில் பார்க் லெஃப்ட் எடுக்க போகிறாங்க. டைட்டில் பார்க் தாண்டின உடனே லெஃப்ட் எடுப்போங்க. இந்த லெஃப்ட் எடுத்துட்டு நாம் இப்போ திருவியான்மியூர் இப்போ போயிட்டு இருக்கும்போது கேஸ் தீர்ந்து போச்சுங்க. நம்ம கேஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயணத்தை கண்டினியூ பண்ணுவோங்க. வாங்க, கேஸ் ஃபில் பண்ணியாச்சு, போகலாம். இப்போ நாம் பிஜிபி கோல்டன் பீச் தாண்டிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கோவில் பார்க்கறதுக்காக வந்துருக்கோங்க. இங்கே வந்து பெருமாள் ஒரு மச்ச அவதாரம் எடுத்துருந்தார் இல்லையா, அதோட கோவில் தாங்க இங்கே சிலையாக இருக்கு. நான் செல்ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுனால வெளியிலேருந்து எடுக்கிறேங்க. அதோ தெரிகிறாரு பாருங்க, அவர் தான் மச்ச அவதாரம். அதனால் அவ்வளோதான் காட்ட முடியும், உள்ளே போக முடியாதுங்க. வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பேர் போட்டிருக்கு பாருங்க, மத்தியசிய நாராயண திருக்கோவில். இது ஈசிஆர் ரோட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா அது வருங்க அந்த கோவில். இதுக்கு அடுத்தது வந்து இதுதாங்க கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம். கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க. பெரிய அளவில் கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வந்து இங்கே பார்வையிட்டார். இதுதாங்க என்ட்ரி. இது ஒரு என்ட்ரி. இதுக்கு அடுத்தது இன்னொரு என்ட்ரிங்க. அவ்வளோதாங்க, வாங்க போகலாம். வந்து கிட்ட வந்துட்டாங்க நம்ம பார்க்க வேண்டிய இடம். இப்போது நாங்கள் இறங்கிட்டு ஆட்டோவை பார்க் பண்ண முடியல, அதனால் ஆட்டோவை தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோங்க. ஒரே டிராஃபிக்கு ஃபுல்லாக. அப்பாடி, நம்ம ஒரு வழியாக அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டாங்க. இதுதாங்க என்ட்ரி. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த என்ட்ரியோட நுழைவாயில் இது உள்ளே இருக்குங்க. நாங்கள் பார்க்கலாம். கலர் கலரான பறக்குதுங்க காத்தாடி. வாங்க கிட்ட போய் பார்க்கலாங்க.
நாம் ஃபெஸ்டிவலுக்குள்ளே நுழைய போகிறோங்க. வாங்க அனைவரும் நுழையலாம். அருமைங்க அருமைங்க, அழகாக இருக்குதுங்க பலூன்லாம். காத்தாடியும் அழகாக இருக்குது, கலர் கலராக இருக்குது. திமிங்கலம். வாங்க ஒவ்வொன்றா கிட்ட போயிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி பறக்குது, எப்படி பறக்க வைக்கிறாங்க அப்படின்றத. இங்கே ஒருத்தர் பாருங்க, ஒரு காத்தாடியை கீழே இறக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சிருச்சு போகுது அந்த காத்தாடியோடைய டைமிங்கு, அதனால கீழே இறக்கிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். மேலே பாருங்க, கிட்ட வருது, கிட்ட வருது, விழப்போகுது. அழகழகான பலூனுங்க பறக்குதுங்க. இங்க பாருங்க, திமிங்கலமும் ஆக்டோபஸும் கலந்து மிக்ஸ் ஆகி பறக்குதுங்க. அழகா பறக்குதுங்க அது வால். அங்க பாத்தீங்களா, குழந்தைக்கான சர்க்கஸ் இருக்கு, குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இங்க காத்தாடி பறக்குது, கலர் கலரா இருக்குதுங்க, அருமையா அப்படியே ஆகாசத்துல பறக்கிற மாதிரியே இருக்குங்க. நம்மளும் சேர்ந்து பறக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுதுங்க அழகா. இந்த பக்கம் பாருங்க, பெரிய சுறா ஒன்று பறக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, 2 பல்லி காத்துல நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு. மேலே அதுக்கு மேலே 2 சுறா, சாரி திமிங்கலங்க. இங்கே பல்லிகள் டான்ஸ் ஆடும்போது அங்கே ஏதோ மோட்ரு சத்தம், மோட்ரு பைக் ஓட்டுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. வாங்க கிட்ட போய் என்னன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்க, அது காத்தாடிங்க, காத்தாடியிலேருந்து தான் சவுண்டு வருது. வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். நல்லாவே போகுதுங்க, சவுண்டு பயங்கரமாக வருது. ஒரு மோட்டர் பைக் ஓட்டுற மாதிரியே சவுண்டு வருதுங்க. அதை பாருங்க, அழகாக அதை காத்தாடிய கையால் பிடிச்சி அதை எப்படி எப்படி அசைக்கிறாரு பாருங்க. போய் மாட்டிக்கிச்சுங்க பலூனில். அதை மெதுவாக எடுத்துட்டாரு, மறுபடியும் பறக்குது. அழகாக பறக்குது, சவுண்டு அதிகமாக கேட்குதுங்க. காற்று அதிகமாக அடிக்குது, அதனால தான் ஆடிக்கிட்டே இருக்கு. ஐயோ குத்திக்கிச்சுங்க ஒன்றில். சரி வாங்க அடுத்த பலூனை.
அதை பாருங்க, கடல் கொள்ளையன். அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு, எல்லோ திமிங்கலம், ஆக்டோபஸ்ஸு இதெல்லாம் பறக்குதுங்க. செர்ரி பழம். நண்பர்களே, இங்க பாருங்க, இது ஒரு நாட்டுக்கொடி. அந்த நாட்டுக்கொடி பக்கத்துலேயே அந்த நாட்டவர்களும் வந்திருக்காங்க. அவங்க தான் அந்த கொடியை பறக்க விட்டுட்டு. அங்க பாருங்க, கொரில்லா பறக்குது. இங்க பாருங்க, இங்க ஒரு நாய்க்குட்டி. இங்க மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் இல்லைங்க, இது வந்து டாமஞ்சேரி. டாமஞ்சேரி மேல ஒரு நாய்க்குட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இங்க பாருங்க, பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை போட்டுட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கோல்டு ஃபிஷ் வாலோடு நல்லா பறக்குது. அங்க ஒரு நாய்க்குட்டி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கிட்ட பறக்கிறா போகுது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய நாய், டாக். அங்க பாருங்க, காளை, வாடிவாசல் காளை துள்ளி குதிக்கிற மாதிரியே குதிக்குதுங்க காத்துல. அவ்வளோ அழகா இருக்கு. அங்க மேல குதிரை பாருங்க, குதிரை அழகா பறக்குது. இங்க ஒரு அம்மா பொய்க்கால் குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த டாகு கிட்ட பார்க்கறதுக்கு பயமா இருக்குங்க. வாங்க ஒரு காத்தடி கயிறு வச்சு வெளிச்சு பார்ப்போம். நாம பறக்க விடுவோம். இப்போ எவ்வளோ நீட்டுங்க கயிறு. கயிறு நல்லா தடிமனாக இருக்குங்க. அந்த நாயை பிடிச்சி வெளிச்சு பார்த்தோங்க கயிறுல. அதுக்குள்ள திட்டினாங்க, வந்துட்டோங்க. சூரியன் மறைய போகுதுங்க. வாங்க ஒரு பீச்சில் போயிட்டு ஆளை நினைச்சிட்டு வருவோம். அந்த பொம்மைங்களா கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்துட்டேங்க. எப்படி இருக்குங்க என்னோட செல்ஃபி? வாங்க பீச்சுக்கு போவோம். பீச்சில் எவ்வளோ பேர், கூட்டம் அதிகமாக இருக்கும் போதுங்க. அலைய ரொம்ப நேரமாக குளிச்சிட்டு இருந்தாங்க. மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்துட்டு எங்களை மேலே போங்க, இதுக்கப்புறம் குளிக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா பசங்க அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மேலே ஏற்றி விட்டுட்டாங்க. பசங்களையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த அழகெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய கண்கள் வேணுங்க. அதுவும் நம்ம ஃபேமிலியோடு வர்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? பசங்களை கூப்பிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கே விட்டோம்னா நாள் ஃபுல்லாக அங்கேயே இருந்துருவாங்க. நாங்கள் தான் மணி ஆகிடுச்சிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
நாங்கள் ஆட்டோவில் ஏறி கிளம்புறதுக்கே மணி 7 ஆயிடுச்சுங்க. இப்போது நாங்கள் ஆட்டோவை கிளம்பி போயிட்டுருக்கோங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஜேர்னியை அழகாக முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஜேர்னி முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.